ஊருக்கு அவல் பொரி. அடுத்தது என்ன வருது? அம்மா கைமணத்துல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு குக்கிங் ரெசிபி நீங்க இப்ப பார்க்க போறீங்க. அது என்ன ரெசிபி எனக்கு தெரியாது, நீங்களே போய் பாருங்க. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு அம்மா கைமணத்துல சூப்பரான சுவையான டோக்லா ரொட்டி நம்ம பண்ண போறோம். டோக்லா ரொட்டிங்கிறது வெந்தய கீரையால கடலை மாவை வச்சு செய்யக்கூடிய ரொட்டிக்கு பேரு டோக்லா ரொட்டி அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத முதல்ல பார்க்கலாமா? எண்ணெய், மஞ்சப்பொடி, கோதுமை மாவு, கடலை மாவு, உப்பு, வெந்தயக்கீரை, பச்சை மிளகாய் விழுது, நெய், தனியா பொடி. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த அடக்கல்ல அடுப்புல போட்டு நல்லா காய வச்சுக்கலாம். இந்த பக்கம் நம்ம மாவு பிசையணும். இப்போ இது நிகழ்ச்சிக்காக மாவை நம்ம உடனே பிசையணும். ஆனா இதே மாவை நீங்க வீட்டுல செய்யும் பொழுது மாவு பிசைஞ்சு ஒரு 1 hour ஊற வச்சுட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையாகவும் அருமையாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமா உப்பு போட்டுக்கணும். பச்சை மிளகாய் விழுது, காஞ்ச வெந்தயக்கீரை அல்லது பசுமையா இருக்கிற வெந்தயக்கீரை இருந்தாலும் நல்லா இருக்கும். காஞ்ச வெந்தயக்கீரையை போட்டுட்டு கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சம் நெய், ஒரு டீஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் கடலை மாவு. நல்ல மாவை பிசையணும். கொஞ்சம் நெய்யும் விட்டுறதுனால நல்லா பிசையணும். இந்த மாதிரி மாவு நல்லா ரெடியா கலந்து நீங்க ஒரு 1 hour ஊற வச்சுட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா வரும் டோக்லா. இந்த மாதிரி மாவு நல்லா கலந்துட்டு இந்த பக்கம் அடுப்பை நம்ம பற்ற வச்சுக்கலாம். இதுல வச்சுக்கலாம். நம்ம கல்ல அடுப்பு சின்னதாக்கிட்டு இதை நல்லா வச்சு இதுலயே தட்டிடுங்க. இப்ப நம்ம ஒரே ஒரு ரொட்டிக்கு உண்டானது பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவுக்கு ஒரு 4 5 ஒரு ஆள் ஒன்னத்துக்கு மேல நீங்க சாப்பிட முடியாதுங்க. ரொம்ப ஹெவி ஃபுட் இது. பட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். அதனால பார்த்து நல்லா பண்ணுங்க. இப்போ டோக்லா நம்ம நல்லா தட்டியிருக்கோம் இல்லையா? இதுல நெய் எல்லாமே இருக்கிறதுனால நல்லா வேகும். அழகா சூப்பரா சைட்ல கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு நம்ம ஒரு பிளேட் மாதிரி போட்டு இதுக்கு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிங்கன்னா நல்லா அடியில ப்ரௌனா நல்லா வேகும். இது டோக்லாங்கிறது ரொம்ப ஒரு ஹெவி ஃபுட்டு. ஏன்னா கடலை மாவும் இருக்கு, கோதுமை மாவும் இருக்கு. அதுக்கு தேவையான வெந்தயக்கீரை, பச்சை மிளகாய் எல்லாமே போட்டிருக்கோம். ஆனாலும் ஒருத்தர் ஒரு அடைக்கு மேல சாப்பிட முடியாது. அந்த ரொட்டி கொஞ்சம் கனமா இருக்கிறதுனால ஒருத்தர் ஒன்று சாப்பிடலாம். இதுக்கு நல்ல கெட்டி தயிர் வச்சு அதுல மாங்காய் ஊறுகாய் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப 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 டேஸ்டா இருக்கும். ஒரு வித்தியாசமான முறையில நம்ம ரொட்டி எப்படி செய்யறதுங்கிறதுக்கு டெய்லி ஒரே மொனாட்டனஸா பண்ண முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமாக செஞ்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடியவங்களை அசத்த முடியும். இப்போ டோக்லா அருமையா ரெடியா இருக்கு. நல்லா கொதிக்க கொதிக்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு சவுத் இந்தியன் அடை மாதிரியும் இருக்கும், பிளஸ் போலி மாதிரியும் இருக்கும். அதனால இது ஒரு வித்தியாசமான முறையில ரொம்ப டேஸ்டி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க நார்த்லலாம். இதுக்கு ஜெய்ப்பூர், நாக்பூர், ராஜஸ்தான் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீளமான இந்த பஜ்ஜி மிளகா இருக்கு பாருங்க, அந்த பச்சை மிளகாயில நடுவுல கீறிட்டு கடுகெல்லாம் வச்சு மசாலா வச்சு ஒரு ஊறுகாய் பண்ணுவாங்க. அது கொஞ்சம் புளிப்பு உப்பு காரத்தோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். அந்த மாதிரி கூட நம்ம இதை வச்சுட்டு சாப்பிட முடியும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சூப்பரா நமக்கு டோக்லா வெந்துருச்சுங்க. இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு டோக்லா எப்படி பண்றது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல
கொஞ்சமா தண்ணியை விட்டுட்டு அதுல உப்பு பொடி, பச்சை மிளகாய் விழுது, வெந்தயக்கீரை காஞ்சது அல்லது ஃப்ரெஷ்ஷான வெந்தயக்கீரை, கொஞ்சம் தனியா பவுடரையும் போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமா 1 டீஸ்பூன் நெய்யும் விட்டுருங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு கடைசியில 2 டீஸ்பூன் கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா கையால இழுத்து பிசைஞ்சு அதை தோசைக்கல்ல காய வச்சு அது மேல கையால தட்டுங்க. தட்டி நல்லா அடை மாதிரி மொறுன்னு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரான சுவையான வெந்தயக்கீரையால செய்யப்பட்ட டோக்லா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு இதே மாதிரி இதை விட ஒரு அசத்தலான சமையலோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது லலிதா சுபாஷ். நன்றி, வணக்கம்.